ஜெய் சாய்ராம். அனைத்து சாய் பக்தர்களுக்கும் நம்ம உதி சேனல் சார்பாக வணக்கம் சாய்ராம். என்னுடைய பெயர் சாய் ஷர்மி. சாய்ராம், இன்னைக்கு வியாழக்கிழமை, ரொம்ப அற்புதமான ஒரு நாள். குரு பகவான் எந்தெந்த தெய்வம் எல்லாம் குருவாக போற்றப்படுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் உகந்த ஒரு நாள். ராகவேந்திர சுவாமியாக இருக்கட்டும், தட்சிணாமூர்த்தியாக இருக்கட்டும், நம்மளுடைய மகான் ஷீரடி சாய் பாபாவாக இருக்கட்டும், அவங்களுக்கு எல்லாருக்கும் உகந்த ஒரு நாள் தான் இந்த வியாழக்கிழமை. சாய் பக்தர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமான ஒரு நாள் தான் இந்த வியாழக்கிழமை அப்படின்னு நான் சொல்லுவேன் சாய்ராம். ஏனால் இந்த 7 நாள்ல இந்த ஒரு நாள், அதாவது இந்த 7 நாளும் பாபாவை போய் பாக்குற பாக்கியத்தை பாபா தான் நம்மளுக்கு கொடுக்கணும். என்ன வந்து பாரு அப்படின்னு பாபா சொன்னால் மட்டுமே பாபாவோட சின்ன கோவிலுக்கு கூட நம்மளால போய் பாபாவை தரிசிக்க முடியும். அதுதான் ஒரு உண்மையான விஷயம். அந்த மகானை போய் நம்ம பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் அந்த மகானும் அந்த ஆசையை ஏத்துக்கணும். அப்பதான் போய் நம்ம பார்க்க முடியும். இந்த 7 நாளும் போய் சில பக்தர்கள் போய் பாக்குறாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் உண்மையாலேயே ஒரு பாக்கியசாலி அப்படின்னு தான் சாய்ராம் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க எல்லாம் ஒரு கொடுத்து வச்சிருக்கவங்க. பாபாவோட முகத்தை டெய்லியும் போய் தரிசனம் பண்ணிட்டு வராங்க. அந்த புனிதமான ஆலயத்தை டெய்லியும் போய் அவங்களுடைய பாதத்தை மிதிச்சுட்டு வராங்க. இதெல்லாம் ஒரு கொடுப்பனை இருக்கணும். ஆனால் நம்மள மாதிரி வேலைக்கு போற சில பக்தர்களாம் இருப்பாங்க பாத்தீங்களா சாய்ராம். அப்போ அவங்களுக்கெல்லாம் இந்த 7 நாள்ல இந்த வியாழக்கிழமை அப்படின்றதே ரொம்ப ஒரு, அந்த வியாழக்கிழமை வந்தாலே ஐயோ எல்லா கமிட்மெண்ட்டையும் அப்படியே ஒதுக்கி வச்சு பாபாவை போய் அந்த முகத்தை, அந்த அழகான அந்த ரூபத்தை, அந்த அழகான அந்த பாதுகைய அப்படியே ரசிச்சு பாபாவை போய் பார்த்து அங்க இருக்கிற அந்த பிரசாதத்தை வாங்கி கொஞ்சமா அதுல கொஞ்சம் உதி போட்டு அதுக்கப்புறம் பிரசாதத்தை ரொம்ப ஆசையா சாப்பிட்டு அவர் அப்படியே கையெடுத்து வணங்கி அப்படியே எப்போதான் அந்த வியாழக்கிழமை வரும் சொல்லி நம்ம காத்துட்டு இருக்கிற அந்த சாய் பக்தர்களுக்கெல்லாம் இது ஒரு வரப்பிரசாதமான ஒரு நாள். எந்த சாய் பக்தராக இருக்கட்டும், எவ்வளோ வேலையாக இருக்கட்டும், தயவு செய்து வியாழக்கிழமையில ஒரு 1 hour பாபாக்காக டைம் ஒதுக்கி பாபாவை போய் பாருங்க. ஏனால் பாபா ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருப்பார். எப்படா என்னோட பக்தை வருவா, எப்படா என்னோட பக்தர் வருவாங்க, எப்போ நம்ம அவங்கள பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவரும் ரொம்ப ஆசையாக காத்துட்டு இருப்பார் சாய்ராம். இந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. எவ்வளவு வேலையா இருந்தாலும் சரி, 9 மணி வரைக்கும் நம்மளுக்கு அந்த கோவில்ல டைம் கொடுத்திருக்காங்க. இந்த 9 மணிக்குள்ள ஏதாவது காலையிலயோ மத்தியானமோ இல்ல ஈவினிங்கோ ஏதாவது ஒரு ஆர்த்தி அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்க. அந்த ஆர்த்தியெல்லாம் கோவில போய் கேட்கறது அப்படின்றது பல புண்ணியம். அதாவது அவ்வளோ கர்மாக்கள் நம்மளுடைய குறையும். அது கண்கூட நான்லாம் பார்த்திருக்க சாய்ராம். இந்த ஆர்த்தியெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. அட்லீஸ்ட் நைட் ஆர்த்தியாவது போய் சாய் பக்தர்கள் போய் பாபாவோட கோவில உட்கார்ந்து பாருங்க. ஏனால் என்னதான் சாய்ராம் நம்ம வீட்டுல விளக்கேத்தி பாபா நம்ம பூஜை எல்லாம் நம்ம பண்ணாலும் பாபா அதை சந்தோஷப்படுவார். ஆனால் நம்ம வீட்டுக்குள்ள எல்லாரோட மைண்ட் செட்டும் ஒரே மாதிரி இருக்காது சாய்ராம். நம்ம எல்லாருக்கும் ஒரு டிப்ரெஷன் இருக்கும், ஒரு டென்ஷன் இருக்கும், சில டைம் சந்தோஷமா இருக்கும், சில டைம் கோவங்கள் இருக்கும், சண்டைகள் இருக்கும். இப்படி நம்ம வீட்டுக்குள்ள ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸான ஒரு ஆரா நம்மள சூழ்ந்த அந்த வைப்ரேஷன் பாசிட்டிவாக கூட இருக்கலாம், நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் அப்படியே சூழ்ந்து இருக்கும். அப்ப அந்த வீட்டுக்குள்ள நம்மளுக்கு ஒரு அமைதி, ஒரு நிம்மதி கண்டிப்பா கிடைக்காது. அப்படி இருக்கிற போது நம்ம அந்த கோவில போய் நம்மளுடைய பாதத்தை அங்க வைக்கும் போது அங்க இருக்கிற அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் கண்டிப்பாக நம்ம பக்தர்களுக்கு கிடைக்கும். நீங்க கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பாருங்களேன், நம்மளுடைய ஃபேஸே கொஞ்சம் பிரைட் ஆன மாதிரி இருக்கும். அதுதான் அந்த கோவில இருக்கிற ஒரு சிறப்பான ஒரு விஷயம். இப்போ கேரளால நீங்க எடுத்துக்கோங்களேன், குருவாயூர் அப்படின்ற ஒரு டெம்பிள் இருக்கு. இன்னைக்கும் அந்த குருவாயூர்ல அந்த கோவில் கட்டினதுல இருந்து இன்னை வரைக்கும் எந்த ஒரு ஜென்ஸ் அதாவது குழந்தையாக இருக்கிற அந்த பையனாக இருந்தாலும் சரி, வயசான ஆளா இருந்தாலும் சரி, அந்த ஜென்ஸ் அந்த ஷர்ட்டை எடுத்துட்டு தான் கோவிலுக்குள்ள போகணும். இது எதுக்காக அப்படின்னு நம்ம நினைக்கலாம். நான் கூட ஸ்டார்டிங்ல அப்படிதான் நினைச்சேன். இது எதுக்கு இப்படி அவங்க ஷர்ட் அவுத்து கோவில் கூட போறாங்க, இது என்ன புதுசா ஒரு வழக்கமா இருக்கே, அது என்ன ஒரு விஷயம் அப்படின்னு நான் சர்ச் பண்ணி பார்க்கும் போது தான் தெரியுது. அந்த காலத்துல இந்த ஷர்ட் இல்லாம அந்த கோவிலுக்குள்ள போகும்போது அந்த தெய்வத்துக்கிட்ட பார்க்கும் போது தெய்வத்துக்கிட்ட இருந்து நேரா அந்த வைப்ரேஷன், அந்த பாசிட்டிவ் ஆரா, அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் நேரா அவங்களுடைய ஹார்ட்குள்ள போகுமா. அந்த உடம்புல இருக்கிற அந்த ட்ரெஸ் இல்லாம அந்த ஹார்ட்குள்ள ஸ்ட்ரெயிட்டா போகுமா. அப்போ அவங்களுக்கு ஒரு நல்ல, அவங்களுடைய மனசு சாந்தமோ ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷனோ அவங்களுக்கு கிடைக்குமா ஒரு செகண்ட்ல. இதுதான் அதோடைய ஒரு
சிறப்பான விஷயம் சாய்ராம். அதனாலதான் அந்த குருவாயூர்ல அப்படி ஒரு ரூல்ஸ் போட்டு இன்னைக்கும் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ கோவிலுக்கு எவ்வளவு ஒரு சிறப்பு இருக்கு அப்படின்றது நம்ம அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். எவ்வளவு வேலையாக இருந்தாலும் நான் சாய் பக்தர்கள் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், பாபாவோட அழகான அந்த ஸ்வரூபத்தை பாக்குறதுக்கு ஆசையா ஓடி போய் பாருங்க. ஒரு நாளைக்கு ஒரு வாட்டியாவது, அதாவது அந்த வியாழக்கிழமை தயவு செஞ்சு போய் பாபாவை பார்த்து பாபாவை ரசிச்சு பாபா கிட்ட உங்களை கோரிக்கையெல்லாம் வைங்க. பாபா கண்டிப்பாக அதை நிறைவேற்றி கொடுப்பார். சாய் பக்தர்களுடைய அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேறணும் அப்படின்னு நான் இன்னைக்கு வியாழக்கிழமை நானும் கோயிலுக்கு போய் பாபா கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சாய்ராம். உங்களோட கோரிக்கைகள் எதுவா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு சொல்லுங்க. அதுக்கான பிரார்த்தனையும் நான் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் உங்களுக்காக நான் பாபா கோயில போய் பண்ணிக்கிறேன். எனக்கும் ஒரு பாக்கியம் இருக்கு. நான் எப்பெல்லாம் பாபா கோயிலுக்கு போகணும்னு தோணுச்சோ நான் அப்பெல்லாம் போயிடுவேன் சாய்ராம். என்னால பாபாவை பார்க்காம இருக்கவே முடியாது. ஏன்னா பாபா தான் என்னுடைய உலகம், பாபா தான் என்னுடைய உயிர், பாபா தான் என்னுடைய சோல், பாபா தான் என்னுடைய பிரீத். எல்லாமே நான் எனக்கு மூச்சு விட்டுட்டு இருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் என்னுடைய சாய் தான். அந்த சாயை பாக்குறதுக்கு நம்மளுக்கு எல்லாம் குடுப்பனை பண்ணிருக்கணும். அப்படி பாபாவுடைய முகத்தை பார்க்க ஆசையாக ஓடுற இந்த வியாழக்கிழமை பாபாவோட ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் சாய்ராம். உங்களுடைய அன்பும் ஆதரவும் எப்பொழுதும் நம்மளுடைய உதி சேனலுக்கு இருக்கணும் அப்படின்னு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் சாய்ராம். ஜெய் சாய்ராம்.